ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு பருப்பு வடை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஈவினிங் மழை வந்திருக்கு, கிளைமேட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. அதனால் ஈவினிங் இன்றைக்கி பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். நாங்கள் இந்த பருப்பு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா கழுவி நல்லா ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் ஆகிடுச்சி. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாமா? தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இது ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வரமிளகா. ஏன்னா நல்லா வரமிளகாவும் சோம்பு சேர்த்து அரைக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பல்லு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி அரைச்சிங்கன்னா அப்படியே வடையே நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே கமன்னு மனம் வரும். அதனால தான் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு திரும்ப 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஏன் 1 ஸ்பூன் சோம்பு போட்டால் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். அதில் தான் நான் 2 வாட்டி சோம்பு போட்டேன். இது நல்லா வடையில் சோம்பு போட்டால் இன்னும் 2 வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை நல்லா பிடிக்க வருதான்னு. இந்த ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டா மாவு நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தான் குறைன்னு ஊற்றணும். அது நல்லா வடை தட்டை வருதான்னு பார்த்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம். கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன உடனே தான் நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வடைக்கு தேவையான அளவு எடுத்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 பேருக்கு தான் வடை செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்றலை. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம சின்னதாக கொஞ்சம் ஒரு உருட்டி மாவோட உருண்டையை உருட்டி போடணும். போட்டவுடனே நல்லா உள்ளே போட்டோடனே மேலே பொங்கி வந்துடுச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடையை தட்டி போட்டுக்கலாம் 1 by 1. இந்த மாதிரி தான் வடை போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வடை கிளம்பாது. அதே மாதிரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பருப்பு வடையாக இருந்தாலும் உளுந்த வடையாக இருந்தாலும் உளுந்த வடையெல்லாம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால் அதை பார்த்து தான் மாவு அரைக்கும் போதே பார்த்து அரைக்கணும். போடும்போது நல்லா பக்குவமாக போட்டு எடுக்கணும். பார்த்திங்கன்னா வடை நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்துச்சு. அதனால் வடையை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சிம்லேயே வச்சு வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பார்த்திங்கன்னா வடை ரொம்ப கருகிடும். உள்ளுக்குள்ளே வேகாது, மேலே மட்டும் நல்லா செவந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு மினிமம் தேவையானாலும் சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேக வைங்க. ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, கொஞ்சம் மிடிலாகவே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வடை செவந்து வந்துச்சு. அப்படியே திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் வடையோட பதம். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சம் பருப்பு ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி அதை செய்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நல்லா வடை வெந்துடுச்சு. ஏன்னா எண்ணெயோட கொதிப்பு அடங்கிடுச்சு. இப்போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்க வடை. இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு வடை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, அதிகமாக சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்படி தான் நாம் ஈஸியான நல்ல மழைக்கு இதமாக ஒரு இன்றைக்கி சென்னையில் மழை வந்துச்சு ஈவினிங்காக. அதனால் பசங்களுக்கு வடையை நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தாச்சு. பாருங்கள், அப்படியே உடைக்கும் போதே நல்லா மொறுன்னு இருக்குது. உடைக்கும் போது கிறிஸ்பியாக இருக்குது. இப்படி தான். பாய். நாங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து